Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவி. இந்த IQoo 11 சீரிஸ்ல இப்போ ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் ஆட் ஆயிருக்கு. IQoo 11s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனா மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ வருதா வரலையா அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போ சைனால இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன இருக்கு, இந்தியாவுக்கு வந்தா எப்படி வரும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த IQoo 11s ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அப்படின்னு பார்க்கும்போது IQoo ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான அந்த ஒரு யூஷுவலான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கும் இருக்குது. பெருசாக வித்தியாசம்லாம் ஒன்றும் பண்ணலை. அண்ட் 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக், லைட் ப்ளூ அண்ட் ஒயிட். அந்த BMW ஒயிட் கலர் இருக்கும்ல, ஸோ அந்த கலர் ஆப்ஷன். அந்த மாதிரி ஒரு 3 கலர் ஆப்ஷனோட யூஷுவலான IQoo ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் வெயிட்டும் 202 கிராம்ஸ்க்கான வெயிட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து மொபைலுடைய ஸ்பெக்ஷீட்குள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவே இங்கே ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு E6 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, அதுவும் LTPO 4.0க்கான டெக்னாலஜி கீழே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் பீக் பிரைட்னஸ் 1800 நிட்ஸ் வரைக்கும் இதில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக நமக்கு LTPO டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்றதுனால DC டிமிங், PWMக்கான டிமிங் ஃபீச்சர் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் HDR 10+க்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேக் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டாப் ஃப்ளாக்ஷிப்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வந்தோம்னா இங்கே 4700 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 200 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் 4700 mAh பேட்டரி அப்படின்றதுனால நம்மளால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 100% 15 to 20 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே நமக்கு இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா அஃப்கோர்ஸ் இது IQoo 11 சீரிஸ் அப்படின்னும் போது கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய த டாப் மோஸ்ட் ப்ராசஸ் Snapdragon 8 Gen 2 அந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 8 Gen 2 பற்றி நம்ம புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டாப் நாச்சாக இருக்கும். LPDDR5Xக்கான ரேம் டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப்பும் இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தி மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதுலையும் நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து மொபைலுடைய கேமரா செட்டப்புக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, சோனியுடைய IMX866 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்குது. அண்ட் மூணாவதாக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 13 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ 2x வரைக்கும் நமக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் இருக்கக்கூடிய 3 கேமராவும் ஓகே தான். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் டெலிஃபோட்டோலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஓகே தான். ஸோ கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக IQoo 11க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம எடுத்துக்க முடியும். முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது யூஸ்வலான 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ IQoo 11 சீரிஸில் இருக்கக்கூடிய அதே செல்ஃபி, ஸோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ எல்லாமே டாப் நாச் Android 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைலுடைய ப்ரைசிங் சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைசிங்னு பார்க்கும்போது ஆக்சுவலி அங்கே பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GBக்கான ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு சைனாவில் பார்த்தீங்கன்னா 47,000 மாதிரியான ஒரு ப்ரைசிங் செட் பண்ணி அங்கே இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஹையர் வேரியண்ட் பார்க்கும்போது 1TB ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷன் இருக்குது. 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான ஹையர் ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபீச்சர்ஸ்லாம் இதுதான் சைனாவில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். ப்ரைஸிங்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ வரும், எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்டுடைய லான்ச்சை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. பட் இந்தியாவுக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா IQoo 11 சீரிஸில் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவிலையும் இருக்குது அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலையும் நம்ம ஒரு 50,000 மாதிரியான அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பார்த்த இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும், எந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.